தாரா நாவல் குறித்து பேச இருப்பவர் பற்றிய அறிமுகம் உங்கள் யாருக்கும் தேவையில்லை. இவர் இல்லாத கூட்டம் அப்படிங்கிறது இலக்கிய கூட்டமே கிடையாது அப்படிங்கிற தமிழ் சூழல் இங்கே உருவாகி, தமிழில் அப்படி ஒரு சூழல் உருவாகி இருக்கு. ஜாஜா என்று எங்களால் அன்போடு அழைக்கப்படுகின்ற ஜா ராஜகோபாலன் அவர்களை அடுத்த சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். எல்லா மேடைக்கும் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். பிரபாகர் அதை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் வீற்றிருக்கும் திரு சு வேணுகோபால் அவர்களுக்கு எனது வணக்கம். ஏனென்றால் நவீன இலக்கியத்திற்குள் வரும்போது முதல் அதிர்ச்சிகரமான சந்திப்பு அசோகமித்திரனோடு நிகழ்ந்தது. அது ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கும் பையன் அதுவரை மர்மநாவல் படித்து கொண்டிருந்த வரிசையில் ஒற்றன் என்கிற ஒரு தலைப்பை பார்த்த உடனே ஏமாந்து போய் அந்த நூலை எடுத்து வாசிக்க ஆரம்பித்து அப்படி அசோகமித்திரன் ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினார். அதிலிருந்து தொடர்ந்து வந்த பிறகு அதற்கு பிறகு வழக்கம் போல் அசோகமித்திரனிலிருந்து தொடர்ந்தால் நீங்கள் ஒரு தரப்பான வாசிப்பாக வந்து கொண்டே இருக்கும். அதற்கு அடுத்து யதார்த்தவாத அழகியல் தமிழில் ஒரு மீண்டு எழுந்த விதம் என்பது அவர் சு வேணுகோபால் வருகை வழியாகத்தான். முதலில் குறிப்பிடும்போது அதை சொன்னார்கள் இல்லையா, 90களில் ஒரு அலை போல எழுந்து வந்தார் என்று. அந்த அலையில் மிக முக்கியமானவர்கள் இருவரை நான் எப்போதும் சொல்வதுண்டு, சு வேணுகோபால் அவர்களும் எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களும். என்றால் அதுவரைக்கும் இந்த யதார்த்தவாத அழகியல் என்பது பெருமளவு ஒரு முற்போக்கு சார்பாக அல்லது ஒரு முற்போக்கு அடையாளத்துடன் ஒட்டியே இருப்பது ஒரு வாடிக்கையாக இருந்த நிலையில் அனைத்திலிருந்தும் தனித்து நின்று பேசக்கூடிய குரல்களாக ஒலித்தவை சு வேணுகோபால் அவருடையதும் எம் கோபாலகிருஷ்ணன் அவருடையதும். அதுவும் குறிப்பாக எனக்கு முதலில் அந்த அதிர்ச்சி கிடைத்தது இவருடைய கூந்தல் பனை என்னும் கதையை வாசித்த போது. அந்த வழக்கமாக எனக்கு வாசிப்பில் ஜீரண சக்தி அதிகம். அதனால் வாசித்து முடித்தவுடன் ஒரு நாளில் அடுத்த படைப்பிற்கு போய்விட முடியும். ஆனால் கூந்தல் பனை அப்படி இல்லை, கொஞ்சம் கனமான இது என்பதால் ஒரு 2-3 நாட்கள் செரிப்பதற்கு ஆனது. அப்படி அதிலிருந்து நான் அவருடைய தொடர் தீவிர வாசகனாக, ஒரு பெருமையான வாசகனாக என்னை நினைத்து கொள்ளுவேன். அவர் மேடையில் இருப்பது மகிழ்ச்சி. அதற்கு பிறகு தமிழ் கூறும் நல்லுலகிற்கு ஒரு இயல்பு உண்டு. தமிழ் கூறும் நல்லுலகு ஒரே நேரத்தில் இந்த இரட்டை வேட படங்கள் தமிழகத்தில் மிகவும் வெற்றி பெற்றவை. இந்த இரட்டை வேடங்களை தமிழகத்தினுடைய இயல்பிலேயே அந்த இரட்டை வேடங்கள் எப்போதும் நிறைந்திருக்கும். ஒருபுறம் தமிழகம் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பெருமையில் ஒரு இடத்தில் அப்படியே நிலைத்து நிற்கும். இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் அங்கு பட்ட துயரங்கள் அந்த இடத்திலேயே தமிழ்நாட்டிற்குள் சரித்திரம் அப்படியே நின்று கொண்டு இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட இன்று 5வது தலைமுறை இல்லையா, இங்கிருந்து போய் 4வது 5வது தலைமுறை வந்தாகிவிட்டது. 5 தலைமுறைகளாக அங்கு என்ன நிகழ்ந்தது என்பது இங்கு வரவே வராது. அப்போது திரும்ப திரும்ப அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இன்னொரு வேடத்தை அணிவார்கள். அங்கு இருப்பவர்கள் எல்லாருமே இங்குதான் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அங்கிருந்து கொண்டே இங்கிருக்கும் கிராமத்து கதைகளை எழுதுவது என்கிற மாதிரியான அது நம்ம முகநூல் இன்றைய ஃபேஸ்புக்கினுடைய இதுதான். அவர்கள் இருப்பது வேறு இடமாக இருந்தாலும் அவர்கள் மானசீகமாக தினசரி இங்கே வாழ்ந்து இங்கே உள்ள வாழ்க்கையவே நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுவது. இங்கிருப்பவர்களும் இதே வாழ்க்கை, அங்கிருப்பவர்களும் இதே வாழ்க்கை. ஆக நீங்கள் உங்களுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் முதல் முறையாக வெளியில் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலிருந்து ஒரு யதார்த்தம் ஒன்று உண்டு, அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற வாழ்க்கையை 4-5 தலைமுறைகளாக வாழ்ந்த பிறகும் நமக்கு சொல்வதற்கு யாரும் இல்லை. உலகம் முழுவதும் போன ஒரு இனம். ஆனால் அதனுடைய எழுத்தில் அவர்கள் சென்று சேர்ந்த இடத்தை குறித்த குறிப்புகள் மிக குறைவு என்று சொல்லும்போது கடந்த சில ஆண்டுகளில் அது பெருமளவு மாற்றத்தை சந்தித்திருக்கிறது. அந்த வரிசையில் சிங்கப்பூரில் அவர் கனகலதா அவர்களை சொல்ல வேண்டும். அவர்களது சிறுகதைகளை நீங்கள் கட்டாயம் வாசித்து பாருங்கள். நான் கொடுக்கும் குறிப்பு என்பது அவரது படைப்பை நீங்கள் வாசிப்பதற்கான ஒரு அடையாள சுட்டி மட்டுமே. அது நீங்கள் வாசித்த பிறகு நான் சொன்னது குறைவு என்று நீங்கள் கருத முடியும். அந்த வரிசையில் நவீன் மலேசியாவிலிருந்து ஒரு பெரிய அலை போல் எழுந்து வந்த படைப்பாளி. அவருடைய முதல் நாவலிலிருந்தே அந்த வரவு சொல்லப்பட்டது. அவருடைய சிறுகதை தொகுப்பு போயாக் பேசப்பட்டது. ஆனால் சிறுகதை தொகுப்பாக வெளிவரும்போது நமக்கு பெரும்பாலும் எழுத்தாளரினுடைய அப்சர்வேஷன், அவருடைய அவதானிப்பு
அந்த தருணங்களாக வெளிப்படுவதை நாம் சிறுகதைகளில் பார்க்க முடியும். இன்னென்ன இடத்திற்கு போயிருக்கிறார், இன்னென்ன நுட்பங்களை கவனித்திருக்கிறார், அந்த நுட்பங்களை அவரால் ஒரு ஒரு கலை பெருமதியுடன் ஒரு சிறுகதையாக்கிவிட முடிகிறது என்கிற அளவில் சிறுகதைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாவல் என்று வரும்போது நாவல் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான சவால் என்னவென்றால், நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஒரு 3 தலைமுறை கதையாவது சொல்லியாக வேண்டும். குறைந்தபட்சமாக 3 தலைமுறை கதைகள் எப்படியோ ஒரு ஒரு ஊடாடி வந்துதான் நீங்கள் ஒரு நாவலுக்குள் வர முடியும். ஒரு தலைமுறையின் கதையை விரிவாக சொல்வதென்றாலும் கூட நீங்கள் அதில் 2 தலைமுறைகள் இணையாமல் நீங்கள் அதை விவரித்து சொல்லிவிட முடியாது. அந்த சவால் எப்போதும் ஒரு நாவலுக்குள் இருந்து கொண்டே இருப்பது. அப்போ அப்படி ஒரு தலைமுறைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேச வரும்போது நீங்கள் அந்த தலைமுறையின் காலத்தில் ஆரம்பித்து, அதற்கான காரணங்களில் ஆரம்பித்து, அப்போது நிகழ்ந்த செயல்களில் ஆரம்பித்து ஒவ்வொன்றையும் விளக்க வேண்டி வரும். சிறுகதை ஒரு தருணத்தின் பளிச்சிடலை எடுத்துக்கொண்டு வந்து முன்னால் வைத்துவிடும். ஆனால் நாவலுக்குள் செல்லும்போது இந்த சவால் பெரிது. நீங்கள் கதைக்களத்தை பெரிதாக எடுத்து சொல்ல வேண்டிய இடம் இருக்கிறது. இப்போது நவீன் அவருடைய இப்போது லதா அவர்கள் பேசும்போது ஒன்று சொன்னார், ஒரு படைப்பை இன்னொரு படைப்போடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். என்னுடைய மூத்த சகோதரி பேரும் லதா என்பதால் சகோதரி பேச்சை தட்ட முடியாது. ஆனாலும் சகோதரியிடம்தான் நாம் தைரியமாக சண்டை போடலாம் என்பதால் நான் ஒரு சில விஷயங்களை ஒப்பு சொல்லிக் கொள்கிறேன். அவருடைய முதல் 2 நாவல்களிலும் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்திருக்கலாம். 3வது நாவலிலாக தாராவிலும் அதுதான் வெளிப்படுகிறது. தமிழில் ஒரு பின்னால், அதாவது பின்னவீனத்துவம் என்று பேசப்பட்டது ஒரு கோட்பாட்டு அளவிலான அளவுகோலாக எழுத்தின் மேல் வந்து உட்கார்ந்த காலம் மாறிய பிறகு நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் வெளிவருகிறது. தொன்மங்கள் படைப்புகளுக்குள் முக்கியமான பேசு பொருளாக மாறுகின்றன. தொன்மங்களை நாவல்களுக்குள் கொண்டு வருவது ஒரு பெரிய எழுத்து முறைமையாக மாறுகிறது. அந்த எழுத்து முறைமை நீங்கள் நவீனின் படைப்புகளில் பார்க்க முடியும். தொன்மம் என்பது என்ன? நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். தொன்மம் என்பது நாம் அனைவரும், நாம் இல்லை, நமக்கு முன்பிருந்த தலைமுறைகளிலிருந்து பல தலைமுறைகளாக வாழ்ந்தவர்கள் துளித்துளியாக சேர்த்த விஷயங்கள் திரண்டு ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத வடிவில் எங்கோ நம் ஆழத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள். அது ஒரு ஆழ விதை போல எல்லார் மனதிலும் இருக்கும். எப்போதோ ஒரு துளி நீர் பட்டவுடன் அது உடனடியாக பெருமரமாக விரிந்துவிடும். ஒரு சொல் வழியாக ஒன்று விரிந்து எழுவது. இப்போ நம்ம ரொம்ப சாதாரணமாக சொல்லும்போது ஆள் தர்மர் மாதிரி, அவ்வளவுதான். நீங்கள் அந்த அந்த சொல்லப்பட்ட நபரினுடைய மொத்த குணாதிசயங்களும் உங்களுக்கு வெளியில் வந்துவிடும். அது எங்கிருந்து உருவாகி வருகிறது? ஒரே ஒரு சொல், தர்மர் என்கிற ஒரு சொல், ஒரு துளி விதை அப்படியே ஒரு விருட்சம் போல வளரக்கூடிய இடம்தான் நாம் தொன்மம் என்று சொல்வது. அந்த தொன்மம் அதற்கு பின்பு ஒரு பெரிய ஒரு பண்பாட்டை, ஒரு விழுமியத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. இந்த விழுமியம் என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாக ஒவ்வொரு தொன்மத்தின் பின்னாலும் நிற்கும். நீங்கள் மிக குறிப்பாக சொல்வதென்றால், தமிழகத்தில் தொன்மங்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஒவ்வொரு இடத்திலும் தொன்மங்கள் என்னுடைய பார்வையில், நான் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக இந்த நாட்டார் மரபையும் அதனுடைய தொன்மங்களையும் தொடர்ந்து வாசித்து வருகிறேன். அந்த அளவில் அதை நீங்கள் பார்த்தால் ஒரு தொன்மம் அழிவதே இல்லை என்பது மிக ஆச்சரியமான விஷயம். தொன்மங்கள் மிக காலாதீதமானவை. ஏனென்றால் அது எப்படி காலாதீதமானதாக ஒரு தொன்மம் மாறுகிறது என்றால், தொன்மத்திற்குரிய முக்கியமான கூறு ஒன்று இருக்கிறது. தொன்மம் எப்போதும் நிலைத்து நிற்கும் ஒரு விழுமியத்தை பிடித்து நிற்பது. அந்த விழுமியத்தை அடிக்கோடிட்டு கொண்டால் அந்த தொன்மம் அந்த வேலையைத்தான் செய்து கொண்டே இருக்கும், அண்டர்லைன் பண்ணி கொண்டே இருக்கும். அதை அடைப்புக்குறிக்குள் இப்படி ஒரு ஹைலைட் செய்து நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பது தான் ஒரு தொன்மத்தினுடைய வேலை. மிக சரியாக இந்த அடிக்கோடை மட்டும் நீங்கள் ஒரு நாவலாக்கி விட வேண்டியிருக்கும். அந்த ஒரே ஒரு விஷயம், இது ஏன், இந்த தொன்மம் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை வைத்தோமானால் ஒரு நாவல் அளவிற்கு அது விரியும். தொன்மங்கள் மிக ஆச்சரியமானவை. அதுவும் நவீன் பின்பற்றக்கூடிய இந்த சிகண்டி, பிறகு தாரா, இது அனைத்திலுமே இந்த ஒற்றுமையை பார்க்க முடியும். தமிழகத்தில் பெண் தெய்வங்களின் தொன்மங்களில் ஒன்று உண்டு. அந்த பெண் தெய்வங்கள் ஒரே நேரத்தில் இந்த இரட்டை வேடத்தில் இருக்கும். சிறந்த உதாரணம் என்றால், நீங்கள்
நமக்கு இப்போதைக்கு நாம் இருப்பது வடக்கு தமிழகம், வட தமிழகம், மேற்கு தமிழகத்தை ஒட்டிய இடம்தான் சென்னை. இந்த வடக்கு மேற்கு தமிழகத்தில் பிரபலமான தெய்வம் அங்காளி, மேல்மலையனூர் அங்காளம்மன் என்று சொல்வது. அங்காளி தான் அங்காளம்மன் என்று மாறுகிறது. அங்காளியம்மனுடைய தொன்மத்தை வாசித்தால் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அவள் அது புராணம் சரியாக ஒரு இடத்தில் ஒரு நான் இங்கே நின்றுக்கிறேன் அப்படின்னு நிற்கிற இடத்துலிருந்து நாட்டார் மரபு வேறொன்று ஆரம்பிக்கும். அதை நீங்கள் அங்காளியம்மன் வரலாறுல பார்க்கலாம். சிவன் பிரம்மாவின் தலையை கிள்ளி ஒரு சாபம் வாங்கி கொள்ளுகிறார். அந்த சாபம் வந்து அவர் கையில் பிரம்மாவினுடைய கபாலம் ஒட்டி கொள்ளுகிறது. எதெல்லாம் சிவனுக்கு உணவாக தரப்படுமோ அது எல்லாவற்றையும் இந்த கபாலம் சாப்பிட்ரும். இப்போ சிவனுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன செய்யன்னு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுறார். பல வெர்ஷன்கள் உண்டு இந்த கதைக்கு. ஆனால் அதில் முக்கியமான வெர்ஷன், இந்த விஷயம் வந்து ஐடியா போய் யோசனை கேட்குறாங்க. என்ன இருந்தாலும் மச்சினருக்கு உதவி பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்தில் விஷ்ணு ஒரு யோசனையை சொல்லுகிறார். அதன்படி பார்வதி மிக சுவையான உணவை தயாரிக்கிறாங்க. அப்போ இவருக்கு பிட்சையிடுவதற்காக அந்த கபாலத்தில் போடுறதுக்கு முன்னாடி கீழே போட்டுடுறாங்க. அப்படி பக்கத்தில் கொண்டு வந்து அந்த உணவை அப்படி கீழே போட்டுடுறாங்க. போட்டவுடனே இந்த கபாலம் அந்த சுவை காரணமாக டக்குன்னு இவர் கையிலிருந்து விலகி அந்த சாப்பாடை பிடிக்கிறது கீழே போன உடனே இந்த அம்மா காலை தரையில் வச்சு அடித்து உடச்சிடுறாங்க. சிவனுக்கு ஒரே கண்டிஷனை, திரும்பி பார்க்காம ஓடிடு. சிவன் அப்படியே திரும்பி பார்க்காம ஓடி அந்த எல்லையை தாண்டி, சம்பவம் நடந்த இடம் மேல்மலையனூர், ஆகவே அங்கே ஒரு நதி இருக்குது, அதை தாண்டி சிவன் போயிடுறார். அங்கே ஒரு கோயில் இருக்குது அவருக்கு, அதை தாண்டி போயிடுறார். அப்போ ப்ராப்ளம் இல்லை. இது வரைக்கும் புராண வெர்ஷன். ஆனால் இந்த இடத்துல இருந்து ஒரு நாட்டார் கதை ஒன்று ஆரம்பிக்குது. சம்பவம் வந்து பிரம்மாவின் மனைவியாகிய சரஸ்வதிக்கு தெரியுது. அப்போ அந்த அம்மா ரொம்ப கோபமாயிடுறாங்க. உங்கள் வீட்டுக்காரர் செய்த தவறுக்கு தண்டனையாக தான் எது கொடுக்கப்பட்டது, இந்த கபாலம், இந்த இது கொடுக்கப்பட்டது. நீ வந்து அதை இவ்வளவு சாமர்த்தியமாக இப்படி சரி பண்ணுவேன்னு சொன்னால் அப்போ தப்பு செஞ்சவங்களுக்கு ஒரு தண்டனை இல்லாமல் போயிடும். அதனால் உன் கணவர் எப்படி சாப்பாடு இல்லாமல் ஒவ்வொருத்தர்கிட்டயா சாப்பாடு கேட்டு யாரும் ஊருக்குள்ளே சேர்க்காம எப்படி அவர் ஊரை சுற்றிட்டு திரிஞ்சாரோ அதே பனிஷ்மெண்ட் உனக்கு ஒரு நாளாவது உண்டு அப்படின்னு அந்த அம்மா ஒரு சாபம் கொடுத்துட்றாங்க. அந்த சாபத்தின்படி தான் அவள் ஊருக்குள்ளே நுழையாம மயானத்தில் உட்காந்துருக்கிறாள். மயானத்திற்கும் ஊருக்கும் நடுவில் தான் அவளுடைய இருப்பிடம். ஆடைகள் எதுவும் கிடையாது ஊரை சுற்றி வர்றதுனால. ஆகவே இறந்த கோழிகளது ரெக்கைகளை எடுத்து ஆடையாக அணிந்திருப்பாவ. மயானத்தில் கொண்டு வந்து கொட்டப்படும் உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை உண்ணக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். இப்படி அவள் ஒரு நாள் இருந்தே ஆகணுங்கிறது அந்த சாபத்தினுடைய தொடர்ச்சி. அதுதான் இன்றைக்கும் மயான கொள்ளை என்கிற பெயரில் நடத்தப்படுறது. அவள் இன்னும் அதே மாதிரி தான். இப்போ அந்த சாக்லேட் பேப்பர் மாதிரி கட்டி ஒரு ஆடையெல்லாம் அணிகிறாங்க இல்லையா, அது கோழி இறகால் செய்யப்பட்ட ஆடை. அது வந்து சரஸ்வதியினுடைய சாபம். இவ ஒரு நாள் வாங்கி அதை வச்சுக்கிறார். அந்த ஒரு நாள் ஊருக்குள்ள அங்காளி வந்து அழகிய, ரொம்ப அருமையான தமிழ் சொல்லுது. காளி, அம்னா அழகிய, அங்கை, காரைக்காலமை சொல்லும்போது அப்படிதான் சொல்கிறான், அங்கை அழலாடன்னு, அழகிய கை. இவ காளி, அழகிய காளி. இதே அழகிய காளி தான் ஒரு நாள் என்ன வாரா, மயானத்தில் பேய்ச்சி கோலம் கொண்டு, பிச்சி பேய்ச்சி இது அத்தனையும் அந்த கோலம் இருக்கிறதுலையே கோரமான வடிவம், கரிய நிறம், விரிந்த சடை பிடித்த கூந்தல், நாக்கு வெளியே தள்ளி, பற்கள், தேற்றை பற்கள் வெளியில் வந்து, கண்கள் பிதுங்கி, உடலெங்கும் கரிய நிறத்தோடு எலும்புந்தோலுமாக, மேலே கோழி இறகால் ஆடை அணிந்து, மயானத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எல்லா இடத்துலையும் சிதறி அடித்து அப்படி ஒரு நாள் பூரா இருக்கா. இதே தெய்வம் திரும்பி உள்ள வந்து அழகிய காளியாக வடிவம் கொண்டு அமர்ந்து ஊஞ்சலில் ஆடி பக்தர்களுக்கு அருள் புரிகிறாள். இதுல எது பெண் தெய்வம்? ராக்காயி, பேச்சியாயி ரெண்டும் இதே தான். ஒன்று கொன்று அருளக்கூடிய தெய்வம், இன்னொன்று காத்து அருளக்கூடிய தெய்வம். இசக்கியம்மனுக்கு போனீங்கன்னா ஒரே ஒன்று பிள்ளையை தின்ற கோலத்திலும் இன்னொன்று நான் பார்த்துக்கிறேன் அவள் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கத்துலேயுமா இருக்கக்கூடிய கோலம். ரொம்ப நீங்கள் வைதீக தெய்வ மதங்களுக்குள்ளே வந்தீங்கன்னா கூட ஸ்ரீதேவியாகிய லக்ஷ்மிக்கு அக்கா யாரு? தவ்வை எனப்படும் மூத்த தேவியாகிய மூதேவி. மூதேவிக்கு இளையவள் ஸ்ரீதேவி.
இப்போ இப்போ இந்த இந்த தெய்வங்களினுடைய அந்த இரட்டைத்தன்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது நம்ம தொன்மத்தில் எப்போதும் வந்துகிட்டே இருக்கக்கூடியது. எது கொன்று அருளும் தெய்வமோ அதுவே காத்தருளும் தெய்வம், ரெண்டும் வேற வேற இல்லை. அப்போ இந்த தொன்மத்தை கொண்டு வந்து ஒரு நாவலுக்குள்ள உட்கார வைக்கிற இடம் ஒன்று இருக்கு இல்லையா, அது நவீனுக்கு ஒரு எளிதான விஷயமா அமைந்திருக்கிறது. அவர் எழுதும்போது அது எளிதான விஷயம் இல்லை, அது எழுதும்போது அவருக்கு எளிதான விஷயமாக அமைந்து வந்திருக்கிறது. நீங்கள் அதை தாராலையும் பார்க்கலாம். தாரா பௌத்தத்தினுடைய தேவதையாக அறியப்பட்டாலும் பௌத்தமும் சமணமும் வந்து இந்து மரபோட நிறைய கொடுக்கல் வாங்கல்லாம் பண்ணிப்பாங்க. சார் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்து தெய்வத்தை வாங்கி அவங்க வச்சுப்பாங்க. நம்மளும் பரவாயில்லன்னு இந்து தரப்புலேருந்து கொடுத்து அப்புறம் அவங்க தரப்புலேருந்து வாங்கி இங்கே சேர்த்துப்போம். இந்த கொள்ளுதல் கொடுத்தல் எல்லாம் வந்து இருக்கிறதுனால தாராவும் இங்கேயும் அங்கேயும் ரெண்டு இடங்கள்லையும் இருக்கக்கூடிய தேவதை. ஆனால் ஒரே நேரத்தில் இங்கே இருக்கும்போது அவள் ஒரு காளியின் வடிவத்தையும் அங்கு இருக்கும்போது ஒரு அருளக்கூடிய தெய்வமாக அப்படி ஒரு வடிவத்திலையும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நாவல் பேசக்கூடியது இந்த இரட்டைத்தன்மைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தொன்மத்தை இலக்கியத்தினுடைய ஒரு தொன்மத்தோடு கொண்டு வந்து சேர்க்கும். எப்படி நமக்கு நாட்டார் மரபில் ஒரு தொன்மம் இருக்கோ அதே மாதிரி இலக்கியத்துக்குன்னு ஒரு தொன்மம் இருக்குது. மாறாத வஞ்சம், ஆழமான வஞ்சம். இந்த ஆழமான வஞ்சம் எப்போதுமே முடிவற்ற மன்னிப்பினால் கைகொள்ளப்படும். இது வந்து உலக அளவில் இலக்கியத்தினுடைய தொன்மம். எங்கெல்லாம் வந்து வஞ்சம் கீழ்மையும் சொல்லப்படுகிறதோ அதை வெல்லும் வழியாக மானுடத்தின் விடுதலையாக முன்வைக்கப்படுவது எப்போதுமே தியாகம். செயல் வழியாக வந்தால் ஒரு தியாகம், நீங்கள் அதை கொடுத்தாகணும். அதையே வந்து நீங்கள் மனதளவில் எடுத்தீங்கன்னா மன்னித்து அவர்களுக்கு நீங்கள் அருளுவது. மனதளவில் மன்னித்து எதையாவது தியாகம் பண்ணி நீங்கள் அதை வெல்ல வேண்டியிருக்கும் வஞ்சத்தை. ஸோ அதன் வழியாகத்தான் மானுடம் மேலேறி வருது. வஞ்சம் நூற்றுக்கணக்கில் செய்யப்பட்டாலும் ஒரே ஒரு தியாகத்தின் வழியாக, ஒரு மன்னிப்பின் வழியாக மானுட குலத்தின் மீட்சி நமக்கு அது கிளம்பி வந்துடுது. இதை நீங்கள் இலக்கியத்தின் தொன்மமாக முழுவதும் பார்க்கலாம். அதை மறுக்க முடியாது. உலக அளவில் அப்படித்தான் நிகழ்ந்திருக்கு. வேற எதுவும் அதற்கு கொண்டு வந்து வைக்க முடியாது. ஒரே ஒரு மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து இந்த பக்கம் செய்யப்பட்ட 1000 வஞ்சங்களை இணை வைத்துவிடும். அப்படி தான் இலக்கியத்தின் மரபு நமக்கு சொல்லியிருக்கிறது. இந்த 2 மரபுகளினுடைய ஒரு சரியான கலவையாகத்தான் நவீனுடைய படைப்புகளினுடைய முயற்சி இருக்குது. சிகண்டிலையும் அதை நீங்கள் பார்க்கலாம், தாராலையும் அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதற்கு பின்னணியாக இந்த வஞ்சம் எப்படி உருவாகி வருகிறது, அப்போ அது மானுட இயல்பு. இந்த மானுட இயல்பு எப்படி உருவாகி வருகிறதுங்கிறத அதனுடைய அந்த பின்னணி தான் இந்த நாவலினுடைய களமாக அமைவது. அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நம்முடைய இரட்டை நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் எப்போதும் தமிழர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் இல்லை. தமிழர்கள் எப்போதும் ஏமாந்தவர்கள், பரிதாபமானவர்கள், உழைத்து களைத்தவர்கள், இப்படியே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நாமளும் தவறு செய்ய வாய்ப்பு இருக்குது, நாமளும் திருத்திக்க வேண்டிய இடம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு அசாத்திய தைரியம் வேணும். இந்த நாவல் அது பேசப்பட்டிருக்கு. போய் அந்த இடத்துல வெறும் கரடாக இருக்கக்கூடிய இடத்தை விளையக்கூடிய பூமியாக மாற்றும் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்திங்கிறது ஒரு சொல் நமக்கு மேடையில். ஆனால் அதை நிஜமாகவே நிகழ்த்தி அந்த இடத்த விளைய வைக்கக்கூடிய இடமாக மாற்றக்கூடிய அதே தமிழர்கள் தான் அப்படியே போய் ஒரு தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்து அதற்கு பிறகு அந்த தொழிற்சாலையவே கொஞ்சம் அங்கே வேலை நிறுத்தம் செய்கிறது, அவங்க இருக்கிற பின்னால் வந்து சேர்ந்தவங்களை மிரட்டி அவங்கள்ட்ட பைசா வாங்கிறது, இதையும் செய்கிறாங்க. அதுவும் சொல்லப்படுகிறது. அது தவறு. அந்த தவறு சொல்லப்படுகிறது. அவங்களுக்குள்ள எப்படி அரசியல் வருது, இது வருது. அப்போ நமக்கு அதில் ஒரு 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 உண்மைத்தன்மைங்கிறது அந்த இடத்துல நம்ம இந்த படைப்புகளில் பார்க்க முடியும். வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆகி வந்த மரபுலாம் இதில் இல்லை. நேரடியாகவே இவங்க தவறு செய்கிறாங்கன்னா ஆமாம் இவங்க தவறு செய்கிறாங்க, அதை தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். அதன் வழியாகத்தான் அந்த கதாபாத்திரங்களின் படைப்பு வருது. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த கிச்சிங்கிற குழந்தை, அந்த குழந்தையினுடைய படைப்பிலிருந்து அந்தரான்னு சொல்லக்கூடிய அந்த தேவதை அந்த படைப்பு ஒன்று இந்த சிகண்டியிலை நீங்கள் பார்க்கலாம். அதில் சரான்னு வரக்கூடிய ஒரு தேவதையும் இங்கே கிட்டத்தட்ட அந்தராங்கிறது அதே மாதிரியான ஒரு தேவதை படைப்பு அங்கே வரக்கூடியதை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இந்த கிச்சிங்கிற குழந்தை தான் அந்தரா தாராவாக மாறுவதை பார்க்க முடிந்த ஒரே இது குழந்தை அதுதான்.
அவங்க அப்பா பார்க்குறாரு. ஆனால் பார்க்கும்போது அவருக்கு என்ன நிகழுதுங்கிறத நீங்கள் நாவலில் தான் பார்க்கணும். ஆனால் இந்த குழந்தை மட்டும்தான் ஆ, தெரியுது. இந்த குழந்தை கண்ணுக்கு மட்டும்தான் அவ தாராவாக தெரிகிறா. அப்போ தாராவாக ஆகுவது எது? தாரா யாருக்கு தெரிகிறா? யாருக்கு தாரா? இந்த 2 கேள்வியும் நீங்கள் இந்த நாவலில் பார்க்கலாம். ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிற வரையிலான ஒரு பார்வை அதில் இருக்குது. கதாபாத்திரங்களில் ஆண்கள், எப்போதுமே ஆண்கள் ஒரு ஒரு மிகுந்த பலம் வாய்ந்த பலகீனர்கள் ஆண்கள் தான். அது நீங்கள் அவருடைய நாவல்களில் திரும்ப திரும்ப பார்க்கலாம். எல்லா விதமான அவதாரங்களும் எடுத்து அசுரர்கள் வந்தாலும் கடைசியில் ஒரு கொற்றவை வந்து கீழே போட்டு ஒரு 2 மீதி மிதிச்சுட்டு போயிடுறாங்க. அது எல்லா நாவல்கள்லையும் பார்க்குறோம். அந்த பலம் வாய்ந்த பலகீனர்களான ஆண்களது கதாபாத்திரங்கள் படைப்பு முழுவதும் வந்துட்டே இருக்கு. வஞ்சம் வந்து எப்படி, அதாவது வஞ்சத்திற்கு முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் போடணும் இல்லையா? ஒரு முன்னோட்டு ஒன்று சேர்த்தோன்னு வைங்க. தமிழில் அதுக்கு ஒரு முன்னோட்டு, மரபான முன்னோட்டு ஒன்று இருக்குது. வஞ்சத்துக்கே கரந்துரையும் வஞ்சம்னு தான் முன்னோட்டு போடுறாங்க. கரந்து உரையும், கரந்துன்னா ஒளித்து உள்ள மறைந்து, யார் கண்ணிலிருந்து மறைந்து. எனக்கு வஞ்சம் இருக்கும்னா அது என்னிடமிருந்தே மறைந்து எனக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கிறது. அதுதான் கரந்து உரையும். கரந்து உரையும் வஞ்சம். அந்த முன்னோட்டு ரொம்ப அதை விளக்கக்கூடியது. சில சொற்களை நம்ம தமிழில் வாசித்தோம்னாலே அது தியானிப்பதற்குரிய சொல்லாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கு. அது இந்த நீங்கள் பழந்தமிழ் இலக்கியத்துங்களுக்குள்ளே போக போக இந்த சொல் மந்திரமாக மாறும் வித்தை வந்து பார்க்க முடியும். கரந்து உரையும் வஞ்சம். ஒரு நொடி, இப்போ குகன்கிற கதாபாத்திரத்தை அவங்க எல்லாம் தான் சொன்னாங்க இல்லையா? அந்த குகன்கிற கதாபாத்திரம் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு அதிரடியான ஆளை அறிமுகமாகி சில பல சம்பவங்களை செய்து, அப்புறம் ஒரு வாழ்நாள் அதிர்ச்சியை சந்தித்து, அப்புறம் எல்லாத்திலிருந்து விலகி நான் புதிய பாதை பார்த்திபன் மாதிரி சார் அப்படின்னு மனம் மாறி, ஒரு வழக்கமாக இந்த ஆரோக்கிய விளம்பரத்தில் வர்ற குடும்பம் மாதிரி வேற என்ன சார் வேணுங்கிற வாழ்க்கைக்குள்ளெல்லாம் போய் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பழைய விஷயம் 2 மடங்கா ஒரே நொடியில் திரும்பி வர்ற இடம் அதில் நீங்கள் பார்க்கலாம். அது எப்போதும் மனித மனதில் கரந்துரையும் வஞ்சம் எப்படி உருவாகும் அப்படிங்கிறத ஒரு கதாபாத்திரத்தின் வழியாக நீங்கள் பார்க்க முடியும். நான் ஒரு கதாபாத்திரம் 2 கதாபாத்திரம் தான் சொல்கிறேன். ஏன்னா கதை நீங்கள் வாசிக்க வேண்டிய ஒன்று, அது சொல்லப்படுவதல்ல. இந்த படைப்பு ஏன் எழுதப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வருமானால், இந்த படைப்பு வந்து ஒரு ஒரு நாவல் வந்து என்ன அளவில் நான் யோசிக்கிறது, ஒரு நாவல் வாசிக்கும்போது ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எனக்கே நினைவுபடுத்துமா, நான் அதுவாக இருந்திருக்கேனேன்னு என்னை நினைவுபடுத்தி யோசிக்க வைக்குமானால் அந்த கதாபாத்திரம், அந்த நாவலுக்குள்ளே அந்த கதாபாத்திரம் நம்மளை எடுத்துகிட்டு போயிடும். கூட்டு போக ஒருத்தர் வேணும் இல்லை? இது ஒரு தனி உலகம். இந்த உலகத்துக்குள்ளே நான் போகணுன்னா ஒரு பாஸ்போர்ட் ஒன்று, ஒரு விசா பெர்மிஷன் ஒன்று வேணும் இல்லையா? அதில் இருக்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து நீ நான் தான்ப்பான்னு சொல்லி என்ன செய்யணும், உள்ளே கூட்டு போகணும். அப்படி போயாச்சுன்னா நீங்கள் நாவலுக்குள்ளே போயிடுவீங்க. அப்படி இதில் கதாபாத்திரங்கள் நிறைய இருக்குது. வாசிக்கிற எல்லாரையும் ஏதோ ஒரு கதாபாத்திரம் ஒரு விசாவை கொடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடும். அதை நீங்கள் வாசித்து தான் பார்க்கணும். நேரம் கருதி நான் சுருக்கமாக சொல்லிக்கிறேன். அதே நேரம் நான் சாதாரணமாக தான் இப்போ நாவல் வெளியீடுங்கிறதால அதை பற்றி சொல்லலான்னு தான் வந்தேன். ஆனால் குற்றம் வந்து ஜீவகரிகாலனுடையது. அவர் தான் இது வந்து இந்த மேடையில் நீங்கள் கருத்துக்களை சொல்லலாம், விமர்சனங்களை சொல்லலான்னு சொன்னார். அதனால் கூடுதலாக 4 வார்த்தை நான் சொல்லிக்கிறேன். விமர்சகர்னு சொன்னதுனால இதை செய்ய வேண்டியிருக்கு. அதனால் அது நாவலினுடைய பொருள், நாவலினுடைய அமைப்பு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த உள்ளடக்கம், இது வந்து தமிழில் இருக்கிறவங்க வாசித்தே ஆக வேண்டியது. தமிழில் மரபு குறித்த, தமிழர் பண்பாடு குறித்த பெருமிதத்தின் 10% கூட உணர்வு கிடையாது. உணர்வு, நீங்கள் அதை வாசித்து வருவது. என்னுடைய பழந்தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு பகுதியை நான் தொடர்ந்து வாசிக்கிறேனான்னு பாருங்கள். ஆனால் பெருமிதம் மட்டும் நான் எவ்வளோ வேணாலும் கொள்வேன், இனம் மரபு எல்லாவற்றையும் பேசுவேன். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒன்றை குறித்து நான் வாசிச்சிருப்பேனா இல்லை. ஆனால் இந்த நாவல் அதை திரும்ப உங்களுக்கு நினைவூட்டக்கூடிய விஷயங்கள். இதில் துன்பங்களுக்குள்ளே கூட்டு போகக்கூடிய எதுவும் உங்களை ரொம்ப எளிதாக வாசிப்புக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடும். துன்பங்கள் ஒரு சொட்டு தண்ணி போதும் எழுந்து வந்துடும்.
அதனால் இவை முக்கியம்னு சொல்கிறேன். ஆனால் இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதை சொல்லல் முறை வந்து கொஞ்சம் ஒரு குறைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்குது கதை சொல்லல் முறை. இப்போ எல்லாமே வந்து ஒரு நாவல்ங்கிறது ஒரு உலகம். நம்ம அதுக்குள்ளே போகிறோன்னு வைங்க, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே வரணும். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே வரும்போதே திடீர்னு ஆசிரியர் குரல் வந்துகிட்டே இருக்கும். வந்து சொல்லிகிட்டே இருந்தாருன்னு வைங்க, இருங்க சார் நான் பார்த்துட்டு இருக்கேன், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லணும். அப்போ நாவல் ஆசிரியர் இது ஒரு கூறுமுறையான்னு கேட்டால் ஆமாம், கூறுமுறை தான். ஆனால் இந்த கூறுமுறைக்கான களம் வேற மாதிரி இருந்திருக்கலாம். இது முழுவதும் காட்சிகள் நிறைய இருக்குது, விஷுவல் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. இப்போ உதாரணமாக எனக்கு அந்த நதியினுடைய கரை, அங்கு நடக்கக்கூடிய விவசாயம், அந்த தோட்டம், அது எல்லாமே எனக்கு வந்து ஒரு காட்சியாக பார்க்க முடியுது. அந்த கோவில் எப்படி இருக்கும், கோவில் வாசலில் ஒரு குளம் வச்சுருக்கீங்க, அது எப்படி இருக்கும். அப்புறம் அந்த கிட்டத்தட்ட ஒரு மேப் போட்டு தான் காண்பிக்கப்படுகிறது. குளம் எங்கே இருக்கும், அந்த தெலுங்கு அது எங்கே இருக்கும், நேபாளிஸோட குடியிருப்பு எங்கே இருக்குது, மலாய் குடியிருப்பு எங்கே இருக்குது, குளம் எப்படி அப்படி வளைஞ்சு அந்த பக்கம் போகுது. கிட்டத்தட்ட எல்லாமே காட்சிகளாக தெளிவாக சொல்லப்பட்ட பிறகும் உணர்வு நிலைகள் வரைக்குமே அந்த சொல் ஒரு விளக்கம் வந்துட்டே இருக்கு. சில இடங்களை குறித்து வச்சேன், அது என்னுடைய பார்வையாக தான் நான் அதை சொல்கிறேன். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, குகன் வந்து ஒரு மீண்டும் எழுந்து வரக்கூடிய அந்த வஞ்சம் மீண்டு வரக்கூடிய இடம், அது வந்து நமக்கே ஒரு டப்புன்னு உணரக்கூடிய ஒன்றா இருக்கும், உள்ள உணரக்கூடிய ஒன்றா இருக்கும். அடப்பாவி திரும்ப இப்படி ஆயிட்டியாடான்னு நமக்கே ஒரு பதட்டம் வர நேரத்தில் ஆசிரியர் உள்ள வந்து ஒரு ஆசிரியர் குற்று ஒன்று வருது. குகன் வந்து திடீர்னு அப்படி சொல்கிறான். அப்படி சொன்னதை வந்து சொன்ன உடனே நமக்கு அப்படியே திக்குன்னு ஆகிடும். மனைவி மரகதத்தின் முகம் மாறுது. அப்போவே நமக்கு இவன் திரும்ப அப்படி ஆயிட்டான்னு தெரியுது. அப்போ கூடுதலாக 2-3 வரிகள் உள்ள வந்து விழுது. அப்படி சொல்வதை குகனே எதிர்பார்த்திருக்கவில்லை. அப்படி சொல்வானே அவனே எதிர்பார்த்திருக்கவில்லை, குகனுமே எதிர்பார்த்திருக்கவில்லை. இப்படி ஒரு வரி உள்ள வரும்போது நமக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்டிமசி இருக்கு இல்லையா, நம்ம மட்டும் குகனை பார்த்துட்டு இருக்கோங்கிற இடம் டக்குன்னு ஒரு இதாகிடுது. இதே மாதிரி தான் அந்த மருது வந்து மருதுக்கு ஒரு இடம் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட மருது அது வரைக்கும் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லவே முடியாத அளவிற்கு ஒரே நேரத்தில் அதிகாரத்தில் ஆசை கொண்டவராகவும், இன்னொரு நேரத்தில் இவங்களுக்கெல்லாம் மக்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் கொண்டவராகவும் மாறி மாறி வரார். திடீர்னு அவருக்கு ஒரு தனியாக ஒரு இடம் இருக்குது, ஒரு அத்தியாயம். அது ரொம்ப பிரில்லியண்ட்டான இடம். அவர் ஒரு கிணறு பக்கத்தில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பார். குறியீடுகள்லாம் அருமையாக இருக்கும். அவர் கிணறு பக்கத்தில் உட்காந்து யோசிக்கிறது, திரும்ப திரும்ப பூச்சிகளை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிற இடம். அப்போ அவர் என்ன செய்துட்டு வந்திருக்கிறார், என்ன செய்துட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதை நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்கார், அதை எப்படி கையாளுறார் தனக்கு சாதகமாக, அதெல்லாம் உள்ளே வந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு இடத்துல நமக்கு தெரியுது, இது வரைக்கும் இவர் அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டாரே தவிர வேற எங்கேயும் என்ன ஆகலை, எதுவும் தவறி போயிடலை. ஆனால் இப்போ தவறிட்டார் அப்படின்னு நமக்கு தெரியுது. அவருடைய சிந்தனை ஓட்டத்திலேயே தெரியுது. அது தெரியும் போது தான் வாசகனுக்கு ஒரு இடம் இல்லையா அது. அப்பவும் பழையபடி வாசகன் மேலே ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுது ஆசிரியருக்கு. அப்புறம் அவர் வந்து அவரே சொல்லிடுறார். அது ரொம்ப நேரடியான வரி. பலி கொடுப்பதற்காகவே இத்தனை காலம் நீதி உணர்ச்சியை ஆடு போல் தனக்குள் கோர்த்து கொண்டு வந்தார். அப்படி அந்த நீளமாக அப்படி அதை தொடர்ந்து 2-3 வரிகள் வருது. அப்போது அது அந்த வரிகள் எல்லாம் தான் கொஞ்சம் நாவலை ஒரு கதை சொல்லல் தன்மை. நீ ஒன்றும் யோசிக்க வேணாம்ப்பா, நான் சொல்கிறத கேட்டுகிட்டே வாங்குற மாதிரியான ஒரு தொனியை வந்து அது உள்ளே கொண்டு வந்துடுது. அது ஒன்று தான் நான் இந்த நாவலில் வைக்கக்கூடிய விமர்சனம். நாவல் மிக முக்கியமானது. தமிழில் குறிப்பாக சுய விமர்சனத்தோடு எழுதப்படுகிற ஒரு துணுக்கு கூட நமக்கு கிடையாது, ரொம்ப குறைவு தமிழில். அந்த விதத்தில் ஒரு நாவல் சுய விமர்சனத்தோடும் அதே நேரம் இங்கு இருக்கக்கூடிய விழுமியங்களின் உயர்வோடும். அந்த விழுமியங்களை நீங்கள் ஒரே ஒரு இதில் பார்க்கலாம், அந்த கதாபாத்திரத்தின் பேரிலிருந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ சொன்னோம் இல்லையா, ராக்காயி பேச்சியாயின்னு. ராட்சசிங்கிறது ராக்காயி ஆயிருக்கலாம்ங்கிறது தான் தொன்ம மரபில் வரக்கூடிய ஒரு ஆய்வு கருதுகோள்.
அப்போ ராக்காயிங்கிறது ஒரு மின்னல் வெட்டில் அது எப்படி வேற ஒன்றா மாறும், அது வரைக்கும் அது இருந்தது வேற ஒன்றா எப்படி மாறும் ஒரு மின்னல் வெட்டில்ங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த கதாபாத்திரங்களின் அமைப்பு எல்லாமே தமிழ் விழுமியங்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய விழுமியங்களுக்கு பொருந்தியது. எப்படி இங்கே இருக்கும் குறைகள் சுட்டப்பட்டதோ அதே மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய உயர் விழுமியங்களும் சுட்டப்பட்ட நாவல். அதற்காகவே இதை வாசிக்கணும். நண்பர்கள் இதில் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் இந்த நாவல் தமிழில் மறுக்க முடியாது, கட்டாயம் வாசிக்க வேண்டியது. நண்பர்களுக்கு நன்றி.